சகோதரர்களே, இதை கொஞ்சம் கேளுங்க. சாராயம் குடிக்காதீங்க, கல் குடிக்காதீங்க, பீடி, சிகரெட்டு, பான்பராக்கு பயன்படுத்தாதீங்க, புகையிலை பயன்படுத்தாதீங்க, கஞ்சா பயன்படுத்தாதீங்க, அபின் பயன்படுத்தாதீங்க, போதைப் பொருள் எவையோ எதையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதனால் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போகிறது. நிறைய குடும்பங்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறது. ஏன்னா பாருங்கள், ஃபுல்லாக சாராயத்தை குடிச்சிட்டு பீடி சிகரெட்டை பிடிச்சிட்டு எவ்வளோ நாள் சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க. வீட்டில் வந்து அவர் பாட்டுக்கு படுத்துருவார். மனைவி என்னென்னு கேட்க மாட்டாங்களோ, பிள்ளைகள் என்னென்னு கேட்க மாட்டாங்களோ, அவங்கள்ட்ட பேச மாட்டாங்களோ. காலையில் கிளம்பி குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்குது. கிராமத்தில் மாத்திரமில்ல, பட்டணங்கள்லேயும் டவுன்லேயும் இப்படி நடக்கிறது. எல்லா குடும்பத்திலையும் இருக்குது இந்த பிரச்சனை. பாருங்கள், உங்களை நம்பி ஒரு சகோதரியை உங்களுக்கு மனைவியாக கொடுக்குறாங்க. நீ அவங்கள விசாரிக்காமல் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளும் இந்த சாராயம்தான், மனைவி பிள்ளைகள் எல்லாருமே சொந்த பந்தம் எல்லாமே சாராயம்தான், பீடி தான், சிகரெட்டு தான் அப்படின்னு சொல்லி அவையே என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணிடணும், முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுது. பாருங்கள், ஒரு கிட்னி செயலிழந்து போச்சுன்னா, இருதயம் புண்ணாச்சுன்னா, நுரையீரல் புண்ணாச்சுன்னா, அதில் ஓட்டை விழுந்துட்டுனா, இப்படி சரீரத்தில் ஏதாவது ஒரு பார்ட்ஸு வீணாக போயிட்டுனா நம்மளால் சரி பண்ண முடியுங்களா? மருத்துவமனைக்கு போனாலும் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகிறது. வசதி உள்ளவர்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறாங்க. ஏழை எளியோர் அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க சரி பண்ண முடியுங்களா? குடும்பத்தில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்துடும். ஏன் இந்த சாராயத்தை உங்களால் விட முடியல? ஏன் பீடி சிகரெட்டு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உங்களால் விட முடியல? கட்டாயம் மனசு வச்சா முடியுங்க. முதல்ல உங்கள் மனைவி பிள்ளைகளை நேசிங்க. நீங்கள் நேசித்து அவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க. அப்புறம் அந்த கள்ளு சாராயெல்லாம் ஒரு பெருசாகவே உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெண்கள் கண்ணீரோடு கூட வெளியில் தெரியாமலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். சாராயம் குடிச்சிட்டு வந்து மனைவியை அடித்து துன்புறுத்துறவங்களும் இருக்காங்க. அது வெளியில் சொல்லிக்க முடியாமல் மனவேதனையில் இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அரசாங்கத்து மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு கரையம்புத்து இருக்குது, ஒரு பாம்பு நடமாடுகிற இடம் இருக்குது. அங்கே நம்ம போவோமா? சுத்தமான இடத்துல தான் இருப்போம், சுத்தமான இடத்துல தான் நம்ம நடப்போம், உலாவும் எல்லாம் செய்வோம். அசுத்தமாக இருக்கிற இடத்துக்கும் நம்ம போக மாட்டோம். இந்த பூமியில் அசுத்தமாக இருக்கிற நிறையா இடங்கள் இருக்குது. நம்ம நல்ல இடத்துல தான் நம்ம போவோம், வருவோம், பழகுவோம், பேசுவோம், உட்காருவோம், எழுந்திருப்போம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடுவோம். இந்த டாஸ்மார்க் கடையும் அப்படி தான் என்ன பண்ணணும், நமக்கு தேவையில்லை. அது அரசாங்கம் விற்குது, அதை தடை பண்ணால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்கள பிடிக்கணும். அதுவும் நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே வரும். அதனால் அரசாங்கம் விற்காமல் இருக்கவும் முடியாது. அவங்க விற்கிறாங்க, நமக்கு வேணான்னா என்ன பண்ணாத விட்டுடணும். அது கெட்டது, வேணான்னு விட்டுடணும். அதனால் அது அரசாங்கத்து மேலே குறை சொல்லக்கூடாது, குற்றமும் சொல்லக்கூடாது. இது என்னுடைய சொந்த கருத்து. நம்ம ஒரு வைராக்கியம் வச்சு, ஒரு மனசை வச்சு, நம்ம இனிமேல் தேவையில்லை, சாராயம் குடிக்கக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணிடணும், விட்டுடணும். விட்டுட்டா அவங்களோட குடும்பம், பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் அன்போடு கூட இருப்பார்கள், அன்பு காட்டுவார்கள். அது ஒரு அன்பான குடும்பமாக இருக்கும், ஒரு பரவசமான குடும்பமாக இருக்கும். யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்பத்தில் நம்ம, ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை கொஞ்ச காலம்தாங்க. சாராயத்திற்கு, போதைகளுக்கு நம்ம அடிமையிட்டோம்னா பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் போயிடுது. பிள்ளைகளை நீங்கள் நேசிக்க நீங்கள் யோசிக்கிறது கூட நேரம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த சாராயம் என்ன பண்ணிடுது, மதிமயக்கி அது விழ வச்சிடுது. மதிப்பும் கெட்டு போயிடுது, சமுதாயத்தில் மரியாதையும் கெட்டு போயிடுது. பார்க்குறவங்க எல்லோரும் நம்மளை இகழ்வாங்க. அதனால் அந்த பழக்கம் வேண்டவே வேண்டாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுடுங்க. பிள்ளைகள் இடத்துல பேசுங்க, அமருங்க, மனைவிடத்தில் பேசுங்க, பழகுங்க. இப்படி இருந்தால் தாங்க நல்ல குடும்பம். உங்களையும் நம்பி ஒரு தன்னுடைய செல்லமாக வளர்த்த மகளை திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அதில் அன்போடு பார்த்து கொள்வது உங்களுடைய கடமை.
நம்மளோடு கூட பிறந்த சகோதரி மாத்திரம் சகோதரி இல்லை, எல்லாரும் அவங்களும் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி திருமண நாட்களில் திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை போதைக்கு அடிமையாகி அந்த பெண்களுடைய எதிர்காலம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு வாழ்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்பொழுதே முடிவெடுங்க, குடிப்பழக்கத்தை விடுங்க, போதை பழக்கத்தை விடுங்க, குடும்பத்தை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, மனைவியை நேசிங்க, அன்போடு வாழுங்க, அது நல்லா இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.